இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுவது ஏன் தெரியுமா என்ற தலைப்புல மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவை எடுத்துட்டு வந்திருக்கேன். மக்களே, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். பொதுவாக கோவில்களில் சுவாமிக்கு மாவிளக்கு போடுவது என்பது மிகவும் விசேஷமாக ஒரு வழிபாடாக கருதப்படுகின்றது. மாவிளக்கு போடுவதால் குடும்பத்துக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கு மாவிளக்கு போடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வீட்டிலோ அல்லது கோவிலிலோ அம்மன் சன்னதியின் முன்பு மாவிளக்கு ஏற்றுவது மிகவும் விசேஷமாகும். இது குடும்பத்துக்கு பல்வேறு விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும் என்று அக்காலம் முதற்கொண்டு நம்பிக்கையாக உள்ளது. குறிப்பாக மாவிளக்கு ஏற்றுவதால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். வீட்டில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைத்து செல்வ செழிப்புடன் சுகபோக வாழ்வு அமையும் என்பது ஐதீகம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றினால் அம்மன் மனம் குளிர்ந்து அருள் புரிவாள். மாவிளக்கு ஜோதியாக நின்று ஒளிரும். ஜோதி சொரூபமாக அம்பிகை நம் இல்லங்களில் வந்து அருள் புரிவதற்காகவே மாவிளக்கு ஏற்றப்படுகின்றது. இந்த மாவிளக்கு பச்சரிசி மாவையும் வெல்லம், சர்க்கரை, ஏலக்காய் கொண்டு வாசனை பொருட்களையும் சேர்த்து சிறிது நெய் ஊற்றி மாவாக பிசைந்து அதை வாழை இலையின் நடுவே விளக்கு போல் அமைக்க வேண்டும். மேலே குழியாக கை விரலில் வைத்து அழுத்தி கொள்ள வேண்டும். அந்த விளக்குக்கு சந்தனம், குங்குமம் வைத்து அதில் நெய் ஊற்றி 2 திரிகளை ஒன்றாக திரித்து போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அம்மனுக்கு மாவிளக்கு 1 கிலோ பச்சரிசியை தண்ணீரில் விட்டு கலந்து ஒரு துணியில் பரப்பி காய வைத்த பிறகு லேசான ஈரப்பதத்துடன் இருக்கும்போது அந்த அரிசியை வீட்டில் இருக்கும் மிக்சியில் அரைத்து எடுக்க வேண்டும். மாவு அரைக்கும் போது ஏலக்காயும் சேர்த்து அரைத்து 3/4 கிலோ வெல்லத்தை துருவி அரிசி மாவுடன் கலந்து வைக்க வேண்டும். பின்னர் அதனை நன்றாக பிசைந்து உருண்டையாக உருட்ட வேண்டும். அதில் நெய் ஊற்ற ஏதுவாக சிறிய குழி போல் விரலால் அமைத்து கொண்டால் மாவிளக்கு தயாராகிவிடும். ஆடி வெள்ளி அன்று மாவிளக்கு ஏற்றுவதால் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். ஆயுள் ஆரோக்கியத்துடன் தீராத கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் என்ற இந்த ஆன்மீக தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.